ஆண்டவர் அருமை இரட்சகருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வாங்க. உண்மையாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தில் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 வசனம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. என்ன தெரியுமா? ஓட்டத்தின் முடிவில் எனக்கு ஒரு பரிசு உண்டுங்கிற ஒரு ஆசை உண்டு. அல்ல அநேகர் ஓடுவாங்க ஓட்ட பந்தயத்தில். ஆனால் பந்தய பொருள் எல்லாத்துக்கும் கிடைக்காது, ஒருத்தர் தான் கிடைக்கும். ஆனால் யாரு நம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் தைரியமா ஓடுறானோ, ஓடி முடிக்கிறானோ, லக்கை தொடுகிறானோ, அவனுக்கு தான் அந்த பரிசுகள் கிடைக்கும். பவுல் சொல்றாங்க, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ஓடுங்க. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ற விளையாட்டு நமக்கு வேண்டாம். சும்மா நான் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், சும்மா அந்த பில்டப் பண்ணி அந்த வேலை நமக்கு தேவையில்லை. சொல்லுவாங்க இல்லையா, சும்மா அந்த ஃபீல் ஆகுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாருங்க, நம்ம சரியானபடி ஓடணும். பிரியமானவர்களே, தானியலுக்கு ஒரு சோதனை பாருங்க. ராஜாவுடைய போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சான், ஒரு கண்ட்ரோல் பண்றான். ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்களா இச்சையடக்கத்தோடு ஓடுவாங்களாம். சும்மா கண்டதெல்லாம் திருட்டு ஓட மாட்டாங்க. நான் ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறேன்னா வழியில உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வயிற்றுல போட்டுட்டு போற வழியில் அவனுக்கு என்ன ஆயிரும், கோளாறு, வயிற்று கோளாறு, ஓட முடியாது. அதனால எல்லாத்தோட இச்சையடக்க வேணும். என்ன சாப்பிடணும் அதான் சாப்பிடணும். அப்போ நம்ம ஆவிக்கிற ஜீவத்தில் எப்படி கண்ட்ரோலில் பண்ணணும், அப்படி கண்ட்ரோலில் போகணும். பிரேக் இல்லாத வண்டி ஆக்சிடென்ட் ஆகிரும், ஆபத்து. அப்போ நமக்கு பிரேக்கு தேவை. நம்ம சாப்பிட்ற, நம்ம பயன்படுத்துகிற காரியங்கள், நம்ம அனுபவிக்கிற காரியத்தில் ஒரு கண்ட்ரோல் நமக்கு தேவை. எல்லாத்தையும் உலக மனசு அனுபவிக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்க கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை. அப்போ தான் அந்த பந்தயம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை பாருங்க. அதை நம்ம என்ன செஞ்சாலும் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை பரிசுத்தம் முக்கியம். தனக்காக தேவன் வச்சிருக்கிற ஓட்ட பந்தயத்தை நான் ஓடி முடிச்சு எனக்கு ஆண்டு வச்சிருக்கல அந்த பந்தயம்ல பெருமைங்கிற அந்த நம்பிக்கையில் இருந்ததுனால அந்த அவனுக்கு வந்த இந்த எல்லா விதமான சோதனை நினைச்சாவே தள்ளி விட்டு ஓடிட்டான். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருதா? குடும்ப பிரச்சனைகள், போராட்டமான நிலைகள், பலவீனங்கள், பல சோதனைகள் வருது. இக்கடையில் பாவமான காரியங்கள் அநேக வருது. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, அநேக ஆசைகளில் அநேகர் விழுந்து தன்னுடைய ஆவிக்கிரிச்சத்தை இழந்து போனாங்க. பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நம்ம லக்கை நோக்கி ஓடுவோம். தேவன் நமக்கு அவர் பந்தய பொருளை வச்சுக்கிட்டு ஆயத்தமா இருக்கிறாரு. என் பிள்ளை ஓடி வருவா, என் பிள்ளை கையில கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கிறார் பிசாசு கிட்ட. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, ஓட்டத்தை நிறுத்தி விடக்கூடாது. தேவனை நோக்கி ஓடுவோம். நம்ம முடிவில் அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒரு நாள் நாங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி எங்களுக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.